உணர்ந்திருக்கிறோமா, உணர வேண்டும் என்ற முயற்சி என்னமாக நமக்கு வந்திருக்கிறதா என்றால் கிடையாது. இறைவன் வந்து தனிப்பெரும் கருணை உடையவன் அப்படின்னு சொல்றான். ஆனால் தனிப்பெரும் கருணை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வர வேண்டும் என்று வல்லப்பெருமான் சொல்லுகின்றார். அதான் ஈன்ற நற்றாயினும் இனிய பெருந்தயவு. வளர்த்த தாயை விட இனிய பெருந்தயவு. இந்த தாயை பற்றி கூட சொல்லுவார்கள். தாயை வந்து 3 விதமா சொல்றாங்க. ஒரு குழந்தை போட்டிருக்காங்க, அது அழகுறதுக்கு முன்னாடி இந்த சமயத்துல அதுக்கு பசிக்கும் சொல்லி போய் அந்த குழந்தைய தூக்கி பால் ஊட்டலாம். அது வந்து முதல் தரமான தாயின்னு சொல்லுவாங்க. தாய் வந்து குழந்தைய அழு தூக்கி, இன்னொரு தாய் வந்து கடைத்தரமான அழுது குழந்தை அதை கத்தி வரட்டப்ப அப்போ வந்து அந்த மாதிரி 3 விதமான தாயை சொல்லுவாங்க. ஆனால் இவற்றை விட மேலானவன் இறைவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த நற்றாயினும் இனிய பெரும் தயவு என்று சொல்ற அந்த என்ற சொல்லே வந்து இயற்கை உண்மையாக இறைவனையே குறிப்பதாக பொதுவான சொல்லாக கிடைக்கிறது. அதைத்தான் பெருநெறி என்று திண்டுக்கல் சுவாமி சரவணந்தார்கள் நமக்கு கொடுக்கிறார். தா என்ற எழுத்து வந்து தகரம் என்று சொல்லுவோம். அது இத் கூட்டல் அகரம் சேர்ந்ததாக இருக்கிறது. இத்து என்ற மெய்யெழுத்து வந்து தமிழ்ல வந்து 7வது மெய்யெழுத்தாக இருக்கிறது. அது 7வது மெய்யான எழுத்தாக ஏன் வைக்கப்படுகிறதுனா, இந்த மனித தேகத்தில் 7வது நிலை நிராகார நிலை என்று சொல்லப்படுவது முக்கிய பொருள். அந்த நிராகார நிலையிலே தான் அந்த தகரம் என்று சொல்லக்கூடிய ஒளிப்பொருள் இருக்கிறது. எங்கும் நிரப்பி இருக்கக்கூடிய சகாயம் என்றே சொல்வார்கள். தகர குவேசன் என்ற முருகனை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் யோக நூல்கள்லாம் கூறுகின்றன. சகாயம் என்ற நிலை வந்து எங்கும் நிரம்பி இருக்கு.